சென்னைக்கு அருகிலுள்ள ஒரு சிறிய கிராமத்தில் அருண் என்ற இளைஞன் வாழ்ந்து வந்தான். அவன் அமைதியான குணம் கொண்டவன். புத்தகங்கள் படிப்பதும் இயற்கையை ரசிப்பதும் அவனுக்கு மிகவும் பிடிக்கும். அதே கிராமத்தில் மீரா என்ற இளம்பெண் வசித்து வந்தாள். அவள் ஒரு பள்ளி ஆசிரியர். குழந்தைகளிடம் அன்பாக பழகும் குணம் கொண்டவள். கிராமத்தில் அனைவரும் அவளை மதித்து நேசித்தனர். ஒரு மழைக்கால மாலை நேரம். அருண் தனது இருசக்கர வாகனத்தில் வீட்டிற்கு திரும்பிக் கொண்டிருந்தான். திடீரென கனமழை பெய்ய ஆரம்பித்தது. அருகிலிருந்த பேருந்து நிறுத்தத்தில் மழை நின்றுவிடும் வரை காத்திருக்க முடிவு செய்தான். அங்கே ஏற்கனவே மீராவும் நின்று கொண்டிருந்தாள். "வணக்கம்" என்று புன்னகையுடன் சொன்னாள் மீரா. "வணக்கம்" என்று பதிலளித்தான் அருண். மழை தொடர்ந்து பெய்து கொண்டே இருந்தது. இருவரும் சிறிது நேரம் பேச ஆரம்பித்தனர். ஆரம்பத்தில் சாதாரண உரையாடலாக இருந்தது. பின்னர் புத்தகங்கள், இசை, வாழ்க்கை கனவுகள் என பல விஷயங்களைப் பற்றி பேசினர். அன்று முதல் இருவருக்கும் நல்ல நட்பு உருவானது. நாட்கள் கடந்தன. ஒவ்வொரு காலையிலும் அருண் பள்ளிக்குச் செல்லும் வழியில் மீராவை சந்திப்பான். இருவரும் சில நிமிடங்கள் பேசிக் கொள்வார்கள். அந்த சில நிமிடங்களே இருவரின் நாளையும் மகிழ்ச்சியாக மாற்றிவிடும். ஒரு நாள் மீரா மிகவும் சோகமாக இருந்தாள். "என்னாச்சு?" என்று கேட்டான் அருண். "என் அப்பா உடல்நிலை சரியில்லை. மருத்துவ செலவுகள் அதிகமாகிவிட்டன" என்றாள். அவளது குரலில் இருந்த கவலையை உணர்ந்த அருண் அவளுக்கு ஆறுதல் கூறினான். தனது நண்பர்களின் உதவியுடன் மருத்துவ செலவுகளுக்குத் தேவையான உதவியையும் ஏற்பாடு செய்தான். அந்த தருணத்தில் அருணின் நல்ல மனதை மீரா இன்னும் ஆழமாக உணர்ந்தாள். சில மாதங்கள் கழித்து கிராமத்தில் ஒரு திருவிழா நடைபெற்றது. அனைவரும் மகிழ்ச்சியாக கொண்டாடிக் கொண்டிருந்தனர். அப்போது மேடையில் பாடல் நிகழ்ச்சி நடைபெற்றது. அருணின் நண்பர்கள் அவனை மேடைக்கு அழைத்தனர். முதலில் தயங்கினாலும் பின்னர் அருண் ஒரு இனிய காதல் பாடலை பாடினான். அந்த பாடலின் ஒவ்வொரு வரியும் மீராவையே நினைத்து பாடப்படுவதை அவள் உணர்ந்தாள். நிகழ்ச்சி முடிந்த பிறகு கோவில் குளத்தின் அருகில் இருவரும் சந்தித்தனர். நிலவொளி அழகாக பரவியிருந்தது. "மீரா" என்று மெதுவாக அழைத்தான் அருண். "சொல்லுங்கள்" என்றாள் அவள். "நான் உங்களை முதன்முதலாக மழையில் பார்த்த நாளிலிருந்தே என் மனதில் ஒரு சிறப்பு இடம் கொடுத்துவிட்டேன். உங்களுடன் பேசும் ஒவ்வொரு நாளும் என் வாழ்க்கையை அழகாக்கியது. உங்களை நான் மிகவும் நேசிக்கிறேன்." சில நொடிகள் அமைதியாக இருந்தாள் மீரா. பின்னர் மெதுவாக புன்னகைத்தாள். "நானும் உங்களை நேசிக்கிறேன் அருண். உங்கள் அன்பு, உங்கள் அக்கறை, உங்கள் நல்ல மனம் இவையெல்லாம் என் மனதை வென்றுவிட்டன." அந்த நொடியில் இருவரின் கண்களிலும் மகிழ்ச்சியின் கண்ணீர் தெரிந்தது. காலம் நகர்ந்தது. இருவரின் குடும்பங்களும் அவர்களின் காதலை ஏற்றுக்கொண்டனர். சில மாதங்கள் கழித்து திருமணம் நடைபெற்றது. திருமண நாளில் அருண் மீராவிடம் சொன்னான், "அன்று மழை பெய்யவில்லை என்றால் நாம சந்தித்திருக்க மாட்டோம்." மீரா சிரித்துக்கொண்டு, "அதனால்தான் சில மழைகள் வாழ்க்கையை நனைக்க மட்டுமல்ல, இதயங்களை இணைக்கவும் வருகிறது" என்றாள். இருவரும் மகிழ்ச்சியாக வாழ்க்கையை தொடங்கினர். நீதி: உண்மையான காதல் என்பது அழகான வார்த்தைகளில் அல்ல, அன்பு, அக்கறை, புரிதல் மற்றும் நம்பிக்கையில் உள்ளது.